வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிசிசிஐ தலைவராக சீனிவாசனுக்கு பதில் கவாஸ்கரை இடைக்கால தலைவராக நியமிக்க சுப்ரீம் கோர்ட் யோசனை. IPL போட்டிகளில் சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு தடை. துப்பாக்கிகளை கீழே போட்டு ஏர் கலப்பையை பிடித்தால் நாட்டுக்கு வளர்ச்சி. மாவோயிஸ்டுகளுக்கு நரேந்திர மோடி அழைப்பு. மன்னிப்பு கேட்கும் நிலையில் காங்கிரஸ் இல்லை. கருணாநிதி பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு. விரிவான செய்திகள். சீனிவாசனுக்கு பதிலாக இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவராக கவாஸ்கரை நியமிக்க வேண்டும் என்றும், விரைவில் துவங்கவிருக்கும் 7வது IPL போட்டிகளில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் விளையாடக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு IPL போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் 3 பேரும், பெட்டிங்கில் ஈடுபட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாகி குருநாத் மெய்யப்பனும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணை நடத்திய முகுல் முத்கல் தலைமையிலான மூவர் குழு குருநாத் மெய்யப்பன் மீதான பெட்டிங் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருப்பதாக அறிக்கை அளித்தது. ராஜஸ்தான் அணி உரிமையாளர்கள் ராஜ் குந்த்ரா மற்றும் அவரது மனைவி ஷில்பா ஷெட்டி ஆகியோருக்கு பெட்டிங் ஸ்பாட் பிக்சிங்கில் உள்ள தொடர்பு குறித்து தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் BCCI தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் விலகுவது பற்றி 2 நாளில் முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கு வியாழனன்று AK பட்நாயக் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. கிரிக்கெட் வாரிய வக்கீல் ஆஜராகி முத்கல் கமிட்டி அறிக்கை அளித்த பரிந்துரைகளின்படி சம்பந்தப்பட்ட வீரர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் நடவடிக்கைகளை கிரிக்கெட் வாரியம் துவங்கும் என்று உறுதியளித்தார். ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரையில் வாரிய தலைவர் பதவியிலிருந்து சீனிவாசன் விலகியிருக்க தயார் என்றும் வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை அறிவிக்கும் வரையில் கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவராக இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கரை நியமிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள், ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்களில் சிக்கி விசாரணையை சந்திக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆகியவை அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் IPL சீசன் 7 போட்டிகளில் பங்கெடுக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். சீனிவாசனை நிர்வாக இயக்குநராக கொண்டு சென்னை அணியை நிர்வகித்து வரும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய யாரும் இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தில் இடம்பெறக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதற்கு வெள்ளியன்று கிரிக்கெட் வாரியம் பதிலளிக்க வேண்டும் எனவும், அதன் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட்டின் நலன் கருதி இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். துப்பாக்கிகளை கீழே போட்டு ஏர்கலப்பையை பிடித்து நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று மாவோயிஸ்டுகளுக்கு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிக்க ஜார்க்கண்ட் மாநிலம் லோகர்தகா மாவட்டத்தில் வியாழனன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார். அண்மையில் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டதை கண்டித்து முழு அடைப்புக்கு மாவோயிஸ்டுகள் அழைப்பு விடுத்திருப்பது பற்றி தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, நமது நாட்டுக்கு இரத்தக்கரை தேவையில்லை என்றும் வளர்ச்சி மட்டுமே தேவை என்றும் கூறினார். மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றும், துப்பாக்கிகளுக்கு பதிலாக ஏர்கலப்பையை கையில் எடுத்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மாவோயிஸ்டுகளுக்கு மோடி அழைப்பு விடுத்தார். लोकतंत्र की हत्या करने में जुटे हुए हैं, निर्दोषों के खून से ये हमारी सुजलाम सुफलाम धरती को खून से रंग रहे हैं. ये गुमराह, ये माओवादी विचार से प्रेरित, सिर्फ हिंसा में विश्वास करने वाले हमारी धरती को खून से रंगने से नहीं, विकास के रंग से रंगने की जरूरत है. விரைவில் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையில் நல்லாட்சி அமையும் என்றும், அப்போது இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு புதிய பல திட்டங்கள் தொடர்ச்சியாக வரும் என்றும் மோடி உறுதி கூறினார். திமுகவிடம் காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் இல்லை என்று ஞானதேசிகன் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய திமுக தலைவர் கருணாநிதி, நன்றி மறந்த காங்கிரஸ் தற்போது படுகுழியில் விழுந்துள்ளது. தான் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி மதசார்பற்ற நிலைக்கு திரும்பினால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிப்போம் என்று கூறியிருந்தார். இதுகுறித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஞானதேசிகன், வருந்தும் அளவுக்கு காங்கிரஸ் எந்த தவறும் செய்யவில்லை என்றும், யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை என்றும் கூறினார். தேர்தலுக்கு பின் யார் பாதாளத்தில் விழுந்தனர் என்பது தெரிய வரும் என்றும் அவர் கூறினார். நாங்கள் மன்னிப்பு வாங்குகிற, யாரிடமும் கேட்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை. என்ன துரோகம் என்பதை பட்டியலிட்டால் அந்த துரோகத்திற்கு பதிலை நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி பாதாளத்தில் இல்லை என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். பாதாளம் எது என்பதை, யாருக்கு என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நாம் பேச வேண்டும்.
முன்னதாக இப்பிரச்சினை குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அது பற்றி கருத்து சொல்லவே தேவையில்லை என்றும் வயது காரணமாகவும் ஞாபக மறதி அதிகரித்ததன் காரணமாகவும் கருணாநிதி இதுபோல பேசுவதாகவும் கூறினார். கலைஞர் சமீப காலமாகவே மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு மோடியை நல்லவர் என்று சொன்னார். இன்றைக்கு காங்கிரஸ் நன்றி பிறந்த காங்கிரஸ் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் இந்த காங்கிரஸ் தான் கடந்த முறை அவர் ஆட்சி செய்த போது 5 ஆண்டு காலம் எந்த விதமான பதவியும் பயனும் பெறாமல் வெளியே இருந்து அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை காப்பாற்றியது காங்கிரஸ் கட்சி தான் என்பதை அவர் ஏன் மறந்தார் என்று தெரியவில்லை. ஆகவே வருகின்ற தேர்தலில் யார் நன்றி மறந்தவர்கள் என்பதை பொதுமக்கள் தீர்ப்பளிப்பார். ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படை 19 மீனவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றது. இருநாட்டு மீனவர்களுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் கடந்த 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து இந்திய கடற்பகுதியில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வந்தனர். அவர்களை விடுவித்தால்தான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்போம் என்று முதல்வர் ஜெயலலிதா திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் புதனன்று காலை ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். கச்சத்தீவிற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துவிட்டு வியாழனன்று காலை கரை திரும்ப புறப்பட்டனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் படகின் கண்ணாடி உடைந்து மீனவர்கள் காயமடைந்தனர். மேலும் 4 படகுகளில் இருந்த 19 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்திய இலங்கை கடற்படை தங்களை அடித்து துன்புறுத்தியதாக தப்பி வந்த மீனவர்கள் தெரிவித்தனர். அருவில பாடு வச்சிருந்தாங்க. நைட்டு 10 மணி இளங்கனியாவி எங்களை பிடிச்சி அடிச்சு துப்பாயினால சுட்டு எங்களை வயசு போன ஆளுகளை அடிச்சு ரொம்ப கொடுமை பண்ணிட்டு போயிட்டாங்க. மடியை வெட்டி விட்டு போயிட்டாங்க. வர இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போய் அப்புறம் நாங்கள் கத்தி அழுவையே அதோட விட்டுட்டு போனாங்க. கையில குண்டு அடிச்சதுல செதறந்து 2 பேருக்கு அடி, டிரைவருக்கு அடி, எனக்கு அடி. 4 விசைப்படையும் 19 மீனவர்களும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. இதனால மீனவர் மத்தியத்துல ரொம்ப அச்சத்திலையும் பயந்துலையும் யாருமே இங்க கடலுக்கு வர மாட்டேங்காங்க. இனிமே இந்த தொழிலே ஓடாத சூழ்நிலை தான் இருக்கு. இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை நடந்தா ஒரு நல்லபடியா மீன்பிடி இருக்க வழிவகை செய்யலாம். ஆனா மத்திய மாநில அரசு மெத்தனத்தினால இப்படி மீனவர்களை சிறைப்பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த மீனவர்களின் படகளையும் உடனே விடுவிக்கணும். நடுக்கடலில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் தமிழக மீனவ கிராமத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ராமானுஜம் திடீரென்று மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக CR ஜெயசங்கர் போட்டியிடுவார் என அக்கட்சி தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மகேஸ்வரன் அவருடைய உடல்நிலையை சுட்டிக்காட்டி போட்டியிலிருந்து விலகிக் கொண்டதை அடுத்து அங்கு வேட்பாளர் மாற்றப்பட்டார். தேமுதிக வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியில் உள்ள வேட்பாளர்களையும் ஆதரித்து விஜயகாந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் ராமானுஜமும் திடீரென்று மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தேமுதிக வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமானுஜத்துக்கு பதிலாக CR ஜெயசங்கர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் தொகுதியில் ராமானுஜத்துக்கு தேமுதிகவினர் மத்தியில் எழுந்த கடும் எதிர்ப்பு காரணமாகவே வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியன் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த மேலும் 2 பயங்கரவாதிகள் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜியா-உர்-ரஹ்மான் என்ற வகாஸ் உள்ளிட்ட 4 பயங்கரவாதிகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த வாரம் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். லோக்சபா தேர்தலை குலைக்க அவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்த தெசின் அக்தர் என்ற மோனுவை செவ்வாயன்று டார்ஜிலிங் அருகே நேபாள எல்லையில் டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 2 பயங்கரவாதிகளை உத்தரப்பிரதேச பயங்கரவாத ஒழிப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் இந்தியன் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த முர்தாசா மற்றும் ஓவாயிஸ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வழக்கமாக பாகிஸ்தானியர் இந்தியாவுக்குள் ஊடுருவ பயன்படுத்தும் நேபாள எல்லைக்கு மிக அருகில் உள்ள கோரக்பூரில் இருவரும்
இருவரும் கைதாகியிருப்பதால் அவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அவர்களிடம் இருந்து 2 AK-47 துப்பாக்கிகள், 4 கைத்துப்பாக்கிகள் மற்றும் பயங்கர வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் கூடும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் உத்தரப்பிரதேச போலீசார் தெரிவித்தனர். லோக்சபா தேர்தலில் மிக முக்கிய மாநிலமாக கருதப்படும் உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பது அம்மாநில மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 6 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கிறது. தாய் தயாளுவை சந்தித்ததை தொடர்ந்து சகோதரி கனிமொழியையும் வியாழனன்று அழகிரி சந்தித்து பேசினார். திமுகவில் தற்காலிகமாக நீக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு கட்சி தலைவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து கட்சி தலைமைக்கு அதிர்ச்சி அளித்து வந்தார் கருணாநிதியின் மகனும் முன்னாள் தென் மாவட்ட அமைப்பு செயலாளருமான அழகிரி. இதையடுத்து கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டதாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்தார். புதனன்று சென்னையில் பிரச்சாரம் துவக்கிய திமுக தலைவர் கருணாநிதி நன்றி மறந்தவர்கள் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைக்குட்டியாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என்று பேசிக் கொண்டிருந்த போது கோபாலபுரத்தில் அவரது வீட்டுக்கு சென்றார் அழகிரி. அங்கு தனது தாய் தயாளுவை சந்தித்து நலம் விசாரித்தார். அவருடன் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கருணாநிதி வீடு திரும்பும் முன் புறப்பட்டு சென்றார். அழகிரியைப் போலவே கனிமொழியும் திமுக முன்னணி தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கும் கட்சியின் பொருளாளரும் இன்னொரு சகோதரருமான ஸ்டாலினுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் தங்கியிருந்த அழகிரி வியாழனன்று காலை CIT காலனி சென்றார். அங்கு கனிமொழியை சந்தித்து அரசியல் நிலவரம், உள்கட்சி பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இச்சந்திப்பின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டன. நீக்கத்துக்கு பின் குடும்ப உறுப்பினர்களை அடுத்தடுத்து அழகிரி சந்தித்து வருவது திமுகவில் இன்னொரு பரபரப்பு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலுக்கு பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்துள்ளேன் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விழுப்புரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் கூறினார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் உமாசங்கரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களாக இருந்த போதும் விழுப்புரம் கல்வி தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியே இருப்பதாக குற்றம் சாட்டினார். நான் அரசியலுக்கு பிழைக்க வரவில்லை, உழைக்க வந்துள்ளேன் என்றும் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கே என்பது தமது கொள்கை என்றும் விஜயகாந்த் கூறினார். அரசியலுக்கு நான் பிழைக்கல, உழைக்கத்தான் ஏன்னா எந்த செய்வோம் இல்லாதவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவினா சேர்ந்தேன். யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும். மக்கள் பிரச்சினை குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதுவதில் கருணாநிதி கடித புயல் என்றால் ஜெயலலிதா கடித சூறாவளி என்றும் விஜயகாந்த் கிண்டல் செய்தார். எதற்கெடுத்தாலும் கடிதம் எழுதுவதை விட பிரதமரை நேரில் சென்று ஒருமுறையாவது ஜெயலலிதா சந்தித்தாரா என்றும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் வாகன தணிக்கை தீவிரமாக உள்ளது. ஆனால் ஹெலிகாப்டரில் செல்லும் முதல்வர் ஜெயலலிதாவை எப்படி சோதனை நடத்துவது என்றும் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். ஆட்சியிலிருந்து காங்கிரஸை தூக்கி எறிவதற்காகத்தான் திமுக அதிமுக இல்லாத கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் நடந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக திமுக தலைமையில்தான் கூட்டணி அமைக்க முடியும் என்ற நிலையை பாரதிய ஜனதா மாற்றி அமைத்துள்ளதாகவும் நாட்டிலிருந்து காங்கிரஸை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி அமைந்துள்ளதாகவும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளை சார்ந்துதான் மற்ற கட்சிகள் நிற்க முடியும், கூட்டணி அமைக்க முடியும். ஆகவே இந்த இரண்டு கட்சிகளை சார்ந்து நின்றால்தான் தமிழகத்திலே அரசியல் நடத்த முடியும் என்கின்ற நிலை மாற வேண்டும் என்பதற்காக கடந்த 4 மாதங்களாக நாம் சிந்தித்து செயல்பட்டு இந்த மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரங்கேற்றது. இந்த கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருடைய மனதிலும் இருந்தது, இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் உடைத்தெறியப்பட வேண்டும். நரேந்திர மோடியின் ஆட்சியை இந்த நாடே எதிர்பார்ப்பதாகவும் இந்த கூட்டணியை உடைக்க பலர் முயற்சிப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். தங்கத்தின் விலையில் தொடர்ந்து வீழ்ச்சி காணப்படுகிறது. வியாழக்கிழமையன்று ஒரே நாளில் சவரனுக்கு 208 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,680 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,710 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் 45 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,935 ரூபாயாக இருந்தது. மதுரையில் தினமலர் நாளிதழ் சார்பில் +2 மாணவர்களுக்கான உயர்கல்வி குறித்து நடத்தப்பட்ட வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்து விளக்கம் அளிக்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து மதுரையில் நடத்தியது. நிகழ்ச்சியை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழக தலைவர் ACS அருண்குமார், தினமலர் இணை வெளியீட்டாளர் டாக்டர் எல் ராமசுப்பு, டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பல்கலைக்கழக பதிவாளர் பழனிவேல், வங்கி மேலாளர் வணங்காமுடி ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். IT நிறுவனங்களின் எதிர்காலம், பயோடெக்னாலஜி மற்றும் கல்வி கடன் பெறுவது குறித்து கல்வியாளர்கள் விளக்கம் அளித்தனர். வழிகாட்டி நிகழ்ச்சியில் மதுரை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். எந்த கல்லூரியில் என்ன படிப்பு உள்ளது என்பதற்கான வழிகாட்டி புத்தகம் மாணவர்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. உயர்கல்வி குறித்தும் கல்லூரிகளின் சிறப்பு பற்றியும் ஒரே இடத்தில் அனைத்து தகவல்களை தெரிவிக்கும் வகையில் வழிகாட்டி நிகழ்ச்சி அமைந்ததாக பெற்றோர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஒரே இடத்துல 93 ஸ்டால்ஸ் மேல இருக்குது. சோ என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே இடத்துல எல்லா காலேஜ பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. 12th முடிச்சவங்களுக்கு எல்லாம் இந்த ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராமா இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். +2 முடித்ததும் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து எழுந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் விளக்கம் பெற்றதாக மாணவ மாணவிகள் கூறினர். இங்க வரதுக்கு முன்னாடி சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லாம இருந்துச்சு, எந்த கோர்ஸ் சேரதுன்னு. இந்த ப்ரோக்ராம்க்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கு. நிறைய காலேஜஸ் பத்தின ஐடியாஸ் கிடைச்சது. இவ்வளவு தூரம் ஐடியா கொடுத்ததுனால தினமலர் பேப்பருக்கு எங்களோட தேங்க்ஸ் நாங்க சொல்லிக்கிறோம். வழிகாட்டி நிகழ்ச்சி ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. முதல்ல நான் கன்ஃபியூஷனா இருந்தேன், என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் எடுக்கலாம். ஆனா இப்ப இது வரவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தினமலருக்கும் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. வெள்ளிக்கிழமை வரை நடக்கவுள்ள வழிகாட்டி நிகழ்ச்சியில் இஸ்ரோ சார்பில் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள்கள் பற்றிய கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.